சுய அறிவு, பொது அறிவு கூட இல்லாத சில இயக்கங்கள், சில அமைப்புகள், சில கட்சிகள், முக்கியமாக காங்கிரஸ் கட்சி, சில இஸ்லாமிய இயக்கங்கள், இவங்களாம் பொது அறிவு சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஈரான் கப்பல் தகர்க்கப்பட்டதற்கு இந்தியா தான் முழு காரணம். ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு தான் வந்தாங்க, விருந்தாளியாக வந்தாங்க. விருந்தாளியாக வந்தவங்கள இந்தியா போட்டு தள்ளிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான விமர்சனங்களை இந்தியா மீது பழிபோடும் விதமாக இந்த பிரிவினைவாத, அடிப்படைவாத இவர்களை ஊக்குவிக்கும் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொது அறிவு என்பது உனக்கு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா சர்வதேச கடல் என்பது வேறு, அந்தந்த நாட்டுக்குள்ள எல்லைக்குட்பட்ட கடல் எல்லை என்பது வேறு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே 12 நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. அதாவது 12 கடல் மைல். ஒரு கடல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வச்சுங்களேன். அப்படி பார்த்தா 24 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே தான் நாம் நம்மளோட கடல் எல்லையை பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற கடல் எல்லாமே நம்ம கடல் கிடையாது. இந்திய பெருங்கடல் பேர் வச்சுட்டாக்கா ஒட்டுமொத்தமாக இந்திய கடல் ஆயிருமாண்ணா? பேர் தான் இந்திய பெருங்கடல். நமக்கு 24 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளுடைய கடல் எல்லை. அதன் பிறகு அது சர்வதேச கடல் பகுதி. சர்வதேச கடல் பகுதியில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அதை ஏன் வர, ஏன் போகிறோன்னு நாமளும் கேட்க முடியாது, எந்த நாடும் கேட்க முடியாது. ஏன்னா இது சர்வதேச கடல் பகுதி. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குதுன்னு இங்கே வந்து அந்த கேப்டனுக்கு தெரியாதா? ஈரான் கேப்டனுக்கு தெரியாதா? அப்போ முன்னெச்சரிக்கையாக யார் இருந்திருக்கணும்? அவர் தானே இருந்திருக்கணும். அது இல்லாமல் இரு நாட்டுக்குள்ளே போர் நடக்கும்போது 3வது நாடாக நாம் எப்படி தலையிட முடியும்? அந்த போர் எப்படி நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்ல முடியும்? அவனை கப்பலை விட்டு நீ தாக்காத நாம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நாம் நடுநிலை வகிக்கிறோம். நாம் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இல்லை, நாம் ஈரானுக்கும் ஆதரவாக இல்லை. நாம் நடுநிலை வைக்கும் போது அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கும் போது இடையில நாம் எப்படி போக முடியும்? மென்டல் மாதிரி, பைத்தியகாரம் மாதிரி இந்த தற்கூரிகள்லாம் பேசுகிறாங்கன்னா, ஏன்னா உங்களை பொது அறிவு இருக்கா இல்லையா? எப்படி இந்தியா போய் அங்கே உதவி பண்ணணும்னு சொல்கிறீங்க? இந்தியாவிலேருந்து 40 கிலோமீட்டர், 40 கடல் மைல் தள்ளி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்தியாவுடைய கடல் எல்லைக்கு வெளியே போய் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு இந்தியா எப்படி பொறுப்பேற்க முடியும்? பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறீங்க. அதை விட முக்கியமாக இந்தியாவுடைய கப்பற்படை இந்திய எல்லையை மட்டும் தான் பாதுகாக்கும். கண்டவன் எல்லையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எதிராக எங்களுடைய பாதுகாப்பு படை வச்சுருக்கிறோம் நாங்கள். பைத்தியக்காரன் நாய்ங்களா? இதைவிட முக்கியமாக நம்மளுடைய கப்பற்படை கடல் கொள்ளையர்களை விரட்டுவதற்கு, ஏதாவது பேசஞ்சர் கப்பல் மூழ்கி போச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு இப்படி தான் பேரிடர் காலத்தில் தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். மற்றபடி நமக்கும் இன்னொரு நாட்டுக்கு போர் வரும்போது தான் நம்ம கப்பற்படை எல்லை தாண்டி போர் புரியும். ஆனால் அவன் 2 பேருக்கு சண்டைன்னும் போது நாம் இதில் நடுவில் போகணும். அதுவும் நம்ம கடல் எல்லைக்குள்ளே நடந்தால் நம்ம போகலாம். ஏன்டா ஏன் கடல் எல்லைக்குள்ளே வந்தான்னு அமெரிக்காவை கேட்கலாம். அவன் நம்ம கடல் எல்லைக்குள்ளே வரல. அவன் சர்வதேச கடல் பகுதியில் போய் அவனை அடித்து கொள்கிறான், அந்த கப்பலை மூழ்கடிக்கிறான். நாம் எப்போ கேள்வி கேட்க முடியும்? பைத்தியக்காரங்களா நீங்களாம்? இதுதான் படிங்கடா படிங்கடா படிங்கடாடுது. தற்குறிகளா?